ஆதியனும் பரம்பொருள்மை ஆதியனும் பரம்பொருள்மை எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வையகம். எந்த காலத்தோ இடம் காலம் தேவை இவையொக்க தோன்றியன எத்தனையோ செயல்கள். அந்த செயல் அக்கருத்து இன்று சிந்தனைக்கோ அனுபவத்திற்கோ துன்பம் அளிக்கும் எனில் தவிர்ப்போம். இந்த அளவுக்கு ஒரு மாறுதல் உலகத்தில் வேணும். அங்காங்க சங்கங்களை வைத்து சங்கங்கள் மூலமாக பயிற்சி அளிக்கிறோம் மக்களுக்கு. அந்த பயிற்சியின் காரணமாக மனமாற்றம், செயல் மாற்றம் இவைகளெல்லாம் உண்டாகும். அது அப்படியே தொடர்ந்து செயலில் வர்ற போது எந்த செயலும் பழக்கத்தில் வந்துடுதுன்னா சுலபமாக மாறிடும். அப்படி நல்ல செயல்களையும் நல்ல திட்டங்களையும் பழக்கத்துக்கு கொண்டு வரணும் என்ற ஒரு மாற்றத்தை செய்யறதுக்கு ஒரு மையம் தேவை, இயக்க மையம் தேவை. அதைத்தான் நாங்கள் ஆரம்பித்து உலக சமுதாய சேவா சங்கம் என்ற பெயரால் இப்போ உலகத்துக்கு அந்த பயிற்சியெல்லாம் பரப்பி கொண்டு வர்றோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கத்தில் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் வடிவமைத்து கொடுத்த மூச்சு பயிற்சிகளுடன் கூடிய எளிய உடற்பயிற்சி முறைகளை நாம் கற்று வருகிறோம். இந்த உடற்பயிற்சிகளை தக்க பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு முதலில் முறையாக கற்று பின்பு தவறாமல் தினசரி இப்பயிற்சிகளை செய்து உடல் நலத்தோடு மகிழ்ச்சியாக வாழ நீங்கள் முற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். தத்துவ ஞானி யோகிராஜ் வேதாந்த மகரிஷி அவர்களின் ஞானமும் வாழ்வும் என்ற புத்தகத்தை நேற்று படித்துக் கொண்டிருந்தேன். அந்த புத்தகத்தில் அவர் சொல்லுகிறார், பரமாணுக்கள் கூடிய கொத்து நிகழ்ச்சி அணுவாக வெளிப்படுகின்றது. அணுக்கள் பல இணைந்து கொத்து நிகழ்ச்சி பேரணு மாலக்கூல் பேரணு எனப்படுகிறது. பேரணுக்கள் பல இணைந்த கொத்து நிகழ்ச்சியே சிற்றறை எனப்படுகிறது. சிற்றறைக்கு செல் சிற்றறை எனப்படுகின்றது. சிற்றறையில் பல இணைந்த கொத்து நிகழ்ச்சி தான் பற்பல தோற்றங்களாகும். கோள்கள், பூமி, உயிர்கள் யாவுமே அணுக்கள் கூடிய இயங்கும் கொத்து நிகழ்ச்சிகளே. ஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த கருத்து எனக்கு மிகவும் பிடித்தது. இந்த தத்துவத்தை நான் மாணவர்களை சந்திக்கும் போதெல்லாம் ஒவ்வொருத்தரையும் ஆங்கிலத்தில் பகிர்ந்து கொள்வதுண்டு. தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இங்கு வாழ்ந்தார். ஆயிரம் மக்களுக்கு அறிவு ஒளி பரப்பினார். அந்த அறிவு ஒளிதான் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய நல்லொழுக்கம். ஒரு பேச்சாளருக்கும் ரசிகனுக்கும் இடையே பெரிய பள்ளம் இருக்கும். எனக்கு தெரிந்து வார்த்தைக்கும் செவிகளுக்கும் இடைவெளி இல்லாத ஒரு திருச்சபை இந்த அறிவு கோயில் திருச்சபையாகத்தான் இருக்க முடியும் என்று கருதுகிறேன். இது உதட்டு வார்த்தை அல்ல. வந்த நிமிடத்திலிருந்து நான் உங்களையே கவனித்துக் கொண்டிருக்கிறேன். இங்கிருக்கும் இந்த 1000 தலைகள், 2000 கண்கள், இந்த 1000 இருதயங்களின் துடிப்பு, உங்கள் கண்களில் தேக்கியிருக்கிற ஞான பிரகாசம், இந்த விழாவின் மீது நீங்கள் வைத்திருக்கிற ஈடுபாடு, இந்த விழாவில் உங்களுக்குள்ள ஈர்ப்பு, இவைகளை பார்த்து நீங்கள் எவ்வளவு இந்த திருக்கோயிலில் கரைந்திருக்கிறீர்கள், பெரியவர் வேதாத்திரி மகரிஷியின் தத்துவங்களோடு எப்படி உங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், இதையெல்லாம் பார்க்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை பெறுகிறது. நாளை ஞான குடிமக்கள் உருவாகிற திரு இடம் அறிவு கோயிலிடமாக இருக்கும் என்று நிச்சயமாக நான் நம்புகிறேன். உண்மையில் ஒரு நிறுவனம் எப்படி வளர வேண்டும் என்பதற்கு இந்த நிறுவனம் ஒரு சரியான அடையாளம்.
எந்த அறிவை மையமாக வைத்து இந்த இயக்கம் வளர வேண்டும் என்று அருட்தந்தை அவர்கள் கனவு கண்டார்களோ அந்த அறிவை மையமாக நடத்துகிற காரணத்தினாலேயே இந்த நிறுவனம் அவர்களுக்கு பின்னும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் சத்தியமான உண்மை. உண்மையான அறிவு, ஞானம், வாழ்க்கை பற்றிய சிந்தனை, சக மனிதர்கள் எல்லோரும் இதை பெற வேண்டும் என்கிற அக்கறை, தொடர்ந்து அறிவுபூர்வமான ஒரு அணுகுமுறையோடு கூடிய இயக்கமாக இது இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அந்த லட்சியம் அப்படியே இங்கு நிறைவேறி இருக்கிறது. மனிதனுக்கு சரியான ஆசிரியராக இருப்பதுதான் குருவின் வேலை என்பதை மீண்டும் புதுப்பித்தவர் தான் நம்முடைய வேதாத்ரி மகரிஷி அவர்கள். நீங்கள் பூரணம் சார்ந்து உங்கள் வாழ்க்கை பயணம் நடக்க வேண்டும் என்று விரும்பினால் மகரிஷியின் பக்கம் உங்கள் பார்வையை திருப்புங்கள். ஏனென்றால் உடல் நலம் குறித்து நிறைய மனிதர்கள் பேசியிருக்கிறார்கள். மன நலம் குறித்தும் நிறைய சான்றோர்கள் வள்ளுவன் காலம் தொட்டு இன்று வரை சொல்லி இருக்கிறார்கள். உடல் நலனையும் மன நலனையும் சேர்த்து சிந்தித்து இரண்டின்பால் இந்த மனித சமுதாயத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக ஒரு தவத்தை நடத்திய மாபெரும் மகரிஷி வேதாத்திரி சுவாமிகள் அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வளம். அறிவு சார்ந்த பெரியோர்கள், ஆராய்ச்சியாளர்களே, தத்துவ ஞானத்தில் வெற்றி கண்டு ஞானியர்களாக திகழும் பேராசிரியர் பெருமக்களே, உங்களோடு நானும் இந்த விழாவில கலந்து கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாக அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க.